ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம எப்போது பொரியல் செய்கிற மாதிரி தான். வடைச்சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெண்டைக்காயை வந்து நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணாமல் ஒரு வெண்டைக்காயை நீளமாக கட் பண்ணி அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை வந்து இல்லை, அதனால் நான் போடலை, நீங்கள் சேர்த்திக்கோங்க. அடுத்தது கட் பண்ணி வச்ச வெங்காயம் வணங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்திக்கலாம். வெண்டைக்காயை கொஞ்ச நேரம் வணக்கணும்னாலே இந்த வலுவலுப்பு வந்துடும். பார்க்குறதுக்கு தான் வெண்டைக்காய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் வணக்கி எடுக்கும்போது கம்மியாக தான் இருக்கும். வலுவலுப்பு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வலுவலுப்பெல்லாம் போயிடுச்சு, ஆனால் காய் இன்னும் வேகணும், இன்னும் வணக்கிக்கலாம். வெண்டைக்காயே கம்மியாகிடுச்சு வருங்க. காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா மொறுன்னு வணக்கணுன்ட்டு இல்லை, காய் வேகிறெல்லாம் வணக்கினா போதும். இப்போ வெண்டைக்காயும் வெந்துருச்சு. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டு, நான் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரைட் ரைஸ் செய்யலை, எங்களுக்கெல்லாம் பொரியல் மாதிரி எடுத்துகிட்டு இந்த எக்ஸத்துக்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். நான் ஃப்ரைட் ரைஸுக்குமே தேங்காய் பூ சேர்த்துவேன், அதனால எல்லா வெண்டைக்காயிலுமே தேங்காய் பூ போட்டாச்சு. நீங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு தேங்காய் பூ வேண்டாம் அப்படின்னா உப்பு மிளகாத்தூள் போட்டு வணக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சு ஃப்ரைட் ரைஸுக்கு கலக்கி கொடுத்துக்கோங்க. நான் வந்து பொரியல் ரெடி வச்சுப்போம். நான் எங்களுக்கெல்லாம் பொரியல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு வெண்டைக்காயில் பரட்டி கொடுத்துட போகிறேன். இப்போ எங்களுக்கு எடுத்தாச்சு. தீக்ஷத்துக்கு வந்து சாப்பாடும் கொத்தமல்லி தழை அது கூட போட்டு வணக்கிக்கலாம். கொஞ்சம் காய் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் காய் போட்டுக்கலாம். காய் போட்டோன்னா கொஞ்சம் உப்பும் பத்தலை, லைட்டாக போட்டேன். வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ்லாம் தீக்ஷது காலி பண்ணிடுவான். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகியாச்சு. இப்போ டிஃபனில் போட்டுக்கலாம். டிஃபனில் போடும்போது கொஞ்சம் நேரம் ஆற வச்சு போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகியாச்சு. வாங்க சாப்பிட்லாம்.